ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டூ கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வித் ப்ரூஃபோடு நான் காட்ட போகிறேன். ஸோ அது என்ன அப்படின்னா, இப்போது இந்தியா முழுவதுமே பார்த்திங்க அப்படின்னா ஜிடிஎஸ், அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய 10ஆம் வகுப்பு மதிப்பெண்களை மட்டும் வச்சு செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் அப்படின்னா அந்த ஜிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம், கிராமின் டெக் ஷவாக் அப்படின்னு. ஸோ இதோட காலி பணியிடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி 31 அறிவிச்சிருந்தாங்க. இந்தியா முழுவதுமே மொத்தம் 28,000க்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பர்டிகுலராக தமிழகத்துலையும் பார்த்தீங்கன்னா 2009 காலி பணியிடங்களுக்காக இதுக்காக ஸோ எல்லாமே விண்ணப்பிக்கிறது எல்லாமே ஆன்லைனில் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட விண்ணப்பிச்சிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் நம்மக்கிட்ட விண்ணப்பிச்சிருந்தாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்மளால் விண்ணப்பிக்க முடியல. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம ஹியூஜாக பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வாங்கிட்டு ஸோ அதை வந்து நம்ம அப்ளை பண்ண மாட்டோம். ஓகேங்களா? பர்டிகுலராக அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 50 பேர் 100 பேர் இதுக்குள்ளே மட்டும் நம்ம வந்து விண்ணப்பிச்சு கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ எக்ஸஸாக நம்ம எப்போவுமே விண்ணப்பிச்சு கொடுக்க மாட்டோம். அதன் அடிப்படையில் இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது 2022 2023 இந்த மாதிரி காலகட்டங்கள் எல்லா வருஷமே நம்ம ஒரு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த வருஷம் இதில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ரொம்பவுமே கம்மியான மார்க்கு ஃபஸ்ட்டு லிஸ்ட்லேயே கொண்டு வந்திருக்கோம். அதாவது ஜிடிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸ்க்கான ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா நேற்று வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ரிசல்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கேண்டிடேட் 415 மார்க் தான், அதாவது 83% தான் எடுத்திருக்காங்க. ஸோ அதுவும் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்லேயே அவங்களோட பேர் வந்திருக்கு. ஸோ அவங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்திருக்கு. ஸோ அதையும் நம்ம ப்ரூஃபாகவே காட்டுறேன். ஸோ நம்மளோட இந்த வருஷம் எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் வந்திருக்காங்க அப்படிங்கிற தகவலும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அந்த லிஸ்ட்டெல்லாம் எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கான ப்ரூஃப் எல்லாமே நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் வருடம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த ஜிடிஎஸ்க்காக ஸோ எல்லாமே ட்ரிக்ஸு ப்ளஸ் எல்லாமே யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஜாப் வந்து அவங்களுக்கு மேக்ஸிமம் நம்மளோட பாசிபிலிட்டி யூஸ் பண்ணி வாங்கி கொடுத்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நிறைய பேர் வந்து வரி பண்ணுவீங்க, ஸோ எனக்கு ஃபஸ்ட் லிஸ்ட்டில் வரல அப்படின்னு சொல்லிட்டு. யாருமே கவலைப்படாதீங்க. ஸோ மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா 6 லிஸ்ட்டுக்கு மேலே வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மந்த், அதாவது மார்ச் மந்த் ஒரு ரிசல்ட்டு வந்தாச்சா. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரலில் வரலாம், அல்லது மே மாதம் வரலாம், அடுத்து ஜூன் ஜூலையில் வரலாம். இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த 2026 முடியறதுக்குள்ளேயே, அதாவது 2026ன்னு சொல்ல முடியாது, அக்டோபருக்குள்ளேயே பார்த்திங்கன்னா எல்லாமே, அதாவது 6 லிஸ்ட்டுமே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மந்த் 23 எல்லோரும் வந்து டிவிஷன் போயிட்டு அவங்களோட ப்ரூஃப் எல்லாமே அங்கே வெரிஃபிகேஷன் முடிச்சிடணும், டாக்குமெண்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்லேயே அவங்க வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ அடுத்தடுத்த லிஸ்ட் அப்படிங்கிறது, ஏன்னா நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுவாங்க, ஜாப் குயிட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த லிஸ்ட்டில் அவங்களோட பீரியாரிட்டி அப்படின்னு கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இப்போது ரிசல்ட் எப்படி செக் பண்ணுறேன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு ஜிடிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸ்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதும் பார்த்திங்கன்னா இதில் ஃபஸ்ட் லிங்காக வரும். ஓகேங்களா? ஜிடிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்ததும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். மேலேயே பார்த்தீங்கன்னா ஜனவரி 2026 ஷெட்யூல் 1 லிஸ்ட் 1 பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் பப்ளிஷ்டு. ஸோ இதுதான் நியூ வெப்சைட். இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் ஷெட்யூல் 1 அப்படின்னு இருக்குது 2026. அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்துட்டு ட்ராப் டவுனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா சர்க்கிளும் கொடுத்துருப்பாங்க. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 23 சர்க்கிள்ஸ் இருக்கும், ஐ திங்க் மேபி. ஸோ அதில் நம்ம தமிழ்நாடு அப்படின்னு ஒன்று இருக்கும், ராஜஸ்தானுக்கு கீழே அதை லிஸ்ட் ஆஃப் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்னு இருக்குது. அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 82 பக்கத்துக்கு உண்டான ஒரு பிடிஎஃப் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் ஜனவரி 2026 தமிழ்நாடு சர்க்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய ராஜஸ்தானை செலக்ட் பண்ணிவிட்டு என்னோட பேர் வரல அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் தமிழ்நாடு கொடுத்துங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் வந்து தமிழ்நாட்டில் 2009 காலி பண்ணிடுங்க. ஸோ 2009 வந்து இப்போது இதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன ஹைலைட்னா, இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மார்க் கம்மியாக எடுத்திருந்தாலுமே அவங்களுக்கு போஸ்டிங் அப்படின்னு கிடச்சிருக்கு, அதாவது ஷார்ட் லிஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. இப்போது இது வந்து கன்ஃபர்மேஷனாக அப்படின்னா 99% கன்ஃபர்மேஷன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டாக்குமெண்டேஷன் தான். ஓகேங்களா? மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் ஷுட் பி கெட் தர் டாக்குமெண்ட் வெரிஃபைட் அட் த டிவிஷன் ஆஃபீஸ் ஆஃப் த டிவிஷன் டு விச் தே ஆர் செலக்டட் ஆன் ஆர் பிஃபோர் 23/3/2026. அதாவது வரக்கூடிய 2026 மார்ச் 23 நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டிவிஷனில் செலக்ட் ஆகிருக்கீங்களோ அந்த டிவிஷனுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்காக போகணும் அப்படிங்கிறாங்க. ஸோ கேண்டிடேட் ஷுட் ரிப்போர்ட் வித் ஒரிஜினல், அதாவது நீங்கள் ஒரிஜினலோட கம்பல்சரி போகணும் ரிப்போர்ட்டிங் அப்போது. மேலும் பார்த்தீங்கன்னா 2 செட்டு ஃபோட்டோ காப்பீஸ் கொண்டு போகணும்.
அந்த 2 செட் ஆஃப் ஃபோட்டோ காப்பீஸில் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டேட்டட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இதுக்கு வரக்கூடிய வீடியோவில் நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும், அவங்க என்ன மாதிரி மெசேஜ் அனுப்புவாங்க, இது எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இதில் ஸோ நம்மளோட கேண்டிடேட்ஸு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ 415 மார்க் எடுத்திருக்காங்க, அவங்களுக்கு ஃபஸ்ட் லிஸ்ட்டில் வந்திருக்கு. ஸோ இதில் நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் அது அவங்க வந்து எஸ்சியாக இருப்பாங்க அல்லது எஸ்டியாக இருப்பாங்க, ஸோ வேறு ஏதாவது இடபிள்யூஎஸ் கம்யூனிட்டியாக இருப்பாங்க அப்படிம்பாங்க. ஓகேங்க, இடபிள்யூஎஸ் கம்யூனிட்டியாக இருந்தாலுமே 83% ஃபஸ்ட் லிஸ்ட்டில் வரும் அப்படிங்கிறது சாத்தியங்களா? யோசிச்சு பாருங்கள். ஃபஸ்ட் லிஸ்ட்டில் 83% வரது அப்படிங்கிறது ஜிடிஎஸ் வரலாற்றுலேயே சொல்கிறேன், இதுதான் ஃபஸ்ட் டைம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு எந்த ரோல் இருக்குது எல்லாமே சொல்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், எந்த டிவிஷன்லைனா பட்டுக்கோட்டை டிவிஷனில் ஏபிபிஎம் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு செலக்ட் ஆகிக்கிறாங்க. 83.8 மார்க். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ரியல் டைமாகவே நான் காட்டுறேன், நீ பாருங்கள். ஸோ இவங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்தது முதற்கொண்டு காட்டுறேன். இது எதுக்காக அப்படின்னா நிறைய பேர் வந்து ஸோ இதே வேலையை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வருஷம் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம், எல்லாத்துக்கும் வந்து ஜாப் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இதன் மூலமாக யூஸ் பண்ணி ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் அடைஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரிஜினல் ப்ரூஃப் நான் காட்டுறேன். ஸோ இப்போ இவங்களோட ரிசல்ட்டை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ இந்த ரிசல்ட்டுக்கான நம்பர்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷோ பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போது இவங்க நம்ம அப்ளை பண்ண ப்ரூஃபையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இவ்வளோ நம்பர்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம், அவ்வளோ நம்பர்ஸில் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் நம்ம வந்து அதை கண்கூட உங்களுக்கு ப்ரூஃபாகவே காட்டிடுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன ஒரு பெருமை அப்படின்னா மொத்தம் இது வரைக்கும் நம்ம ரிசல்ட் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் லிஸ்ட்டில் 26 பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ செலக்ட் ஆன எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள்னா. ஸோ நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, சார் ரொம்ப நன்றி சார், ஸோ தேங்க்யூ இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. ஓகேங்கம்மா, கண்டிப்பாக இந்த ஜாப் வந்து நீங்கள் தக்க வச்சுக்கங்க. ஸோ வேலை பிடிக்கல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, அந்த மாதிரிலாம் நினச்சி குயிட் பண்ணிடாதீங்க, வேலையை விட்டுறாதீங்க. ஸோ இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு, யாருமே பார்த்தீங்கன்னா எதையுமே லேசாக விட்டுறாதீங்க. எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஒரு சான்சஸ் அப்படின்னு கிடைக்கும். அந்த சான்சஸ் உங்களுக்கும் கிடைச்சிருக்கு, நல்லா யூஸ் பண்ணிக்கங்க. ஏபிபிஎம்மாக இருக்கட்டும், பிபிஎம்மாக இருக்கட்டும், தக்ஷேவாக்காக இருக்கட்டும், நீங்கள் கண்டிப்பாக ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் இதோட கேட்டகரி அப்படிங்கிறது ரொம்பவுமே மாறும். அதே மாதிரி 8 பேஸ் கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இதற்கான சேலரி அப்படிங்கிறது எல்லாமே ரிவிஷன் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால் சொல்கிறேன், யாருமே வந்து ஜாபில் ஜாயின் பண்ணிட்டு குயிட் பண்ணாதீங்க. ஸோ இது உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குன்னு சந்தோஷமாக அனுபவிங்க. நிறைய பேருக்கு வேலை கிடைக்காம ஸோ எந்த வேலை கிடைச்சாலும் போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பே கிடைச்சிருக்கு, ஸோ விட்டுறாதீங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் நம்ம இந்த லிஸ்ட்டில் 26 பேர் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது இதுக்கான ப்ரூஃப்ஸ் நான் காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே இவங்களோட நம்பர்ஸ் பார்த்துங்க. ஸோ இவங்க இடபிள்யூஎஸ் கம்யூனிட்டி தான். இடபிள்யூஎஸ் கம்யூனிட்டியாக இருந்தாலுமே இந்த லிஸ்ட்லேயே நீங்கள் ஃபுல்லாகவே செக் பண்ணிங்க. 83% யாராவது செலக்ட் பண்ணியிருக்காங்களான்னு நீங்கள் சொல்லுங்கள். சரிங்களா? ஸோ இவங்க மட்டும்தான் செலக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவங்க நம்மளோட கேண்டிடேட்ஸ், இவங்களுக்கு நம்ம தான் அப்ளை பண்ணி கொடுத்துருந்தோம். சரிங்களா? ஸோ இப்போ அந்த ப்ரூஃப் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இது நம்ம அப்ளை பண்ணி கொடுத்தது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அவங்க 3 பேர்த்துக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ சிஸ்டர், பிரதர், அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க செல்ஃப், இந்த மாதிரி 3 பேர்த்துக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பாருங்கள், கிராமின் ஆன்லைன் தேக் சேவாக், இதோட அப்ளிகேஷனு. ஸோ இங்கே அவங்களோட கேட்டகரி இருக்கும். ஸோ அவங்களோட மார்க்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஓகேங்களா? லைவாக உங்களுக்கு காட்டுறேன். இங்கே அவங்களுக்கு அனுப்பிச்சது, ஸோ எந்த டேட் அனுப்பிச்ச முதற்கொண்டு எல்லாமே இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், அவங்களோட அப்ளிகேஷனும் இதுலேயே இருக்குது. ஸோ இதோட என்ன ப்ரூஃப் வேணும்? ஓகேங்களா? அதே மாதிரி அவங்களுக்கு அனுப்பிச்சது இப்போ பாருங்கள். ஸோ நேற்று நைட் நான் அவங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தேன். ஸோ கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கு அந்த பிடிஎஃபை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சுட்ருக்கேன். அவங்களுக்கு தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த அடுத்தடுத்த மெசேஜ் எல்லாமே நமக்கு டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்த ப்ரூஃபும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது வந்து நாமக்கல்லில் செலக்ட் ஆனாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தமிழ்நாடு முழுவதும் 26 பேர் வந்து நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்தடுத்த லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கண்டிப்பாக இந்த வருஷம் செலக்ட் ஆவாங்க. ஓகேங்களா? எல்லாமே பார்டரில் தான் இருக்காங்க. ஜஸ்ட்டு அவங்களோட மார்க் அப்படிங்கிறது வேரியேஷன், அதாவது 0.2 0.3 அதில் தான் ஃபஸ்ட் லிஸ்ட்டில் போயிருக்கும். அடுத்த லிஸ்ட்டில் பிடிச்சிடலாம். நீங்கள் யாருமே மனம் தளராதீங்க, கண்டிப்பாக அடுத்தடுத்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? ஏன்னா 6 லிஸ்ட்டு நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பேர் அப்படிங்கிறது வரும். ஸோ யாருமே ஹோப் விட்டுறாதீங்க. ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸோ அவங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டால் அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா
அவங்களே வந்து நமக்கு சொல்லியிருந்தாங்க, ஆனால் இந்த மாதிரி செலக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். பட் இருந்தாலும் இன்றைக்கி மார்னிங் அவங்க சொன்னாங்க நம்மளும் கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லியாச்சு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அதை வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக எல்லாத்துக்கும் பண்ணி கொடுத்துடணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம வருஷம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான ப்ரூஃப் நம்ம எல்லாமே வச்சுக்குவோம். கரெக்டாக அவங்க என்ன டெலிவர் பண்ணுறாங்களோ நமக்கு அது மாதிரியே நம்மளும் வந்து டெலிவர் பண்ணி கொடுத்துட்றோம். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி அடுத்தடுத்த லிஸ்ட்லேயும் அவங்களோட பேர் வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆசையே. வருஷம் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான கால்ஃபர் வந்துட்டு தான் இருக்கும். நம்ம அப்ளை பண்ணி கொடுத்துட்டு தான் இருப்போம். ஸோ மறக்காமல் உங்களுக்கும் நம்மளோட காண்டாக்ட்ஸ் வேணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுங்க. ஜிடிஎஸ் சம்மந்தமானது எந்த ஒரு விஷயம் நீங்கள் கேட்கணும் அப்படின்னாலும், எந்த இன்ஃபர்மேஷன்னாலும், ஸோ அல்லது உங்களுக்கு அப்ளை பண்ணணும் ஃப்யூச்சரில் வரக்கூடிய ஜிடிஎஸ்க்கு அப்படின்னாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சேவையை பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ மற்ற காணொலி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கடினமாக இருங்கள் மக்களே.